السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة. وقال النبي عليه الصلاة والسلام: بني الإسلام على خمس: شهادة أن لا إله إلا الله وأن محمدا رسول الله وإقام الصلاة وإيتاء الزكاة والحج وصوم رمضان. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தான். அதிலும் குறிப்பாக கிட்டத்தட்ட 18 நோன்புகளை நாம் கடத்திவிட்டோம். 19வது நோன்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நாங்கள் நோற்ற நோன்புகளையும் கொடுத்த சதகாக்கள் தான தர்மங்களையும் ஏனைய இரவு வணக்கங்கள் இபாதத்துக்கள் அனைத்தையும் ஏற்று அருள்வானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும், பொதுவாக எங்களுடைய மார்க்கத்திலே சில கடமைகளை அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் நாம் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோட்பது. இதே போன்ற மிக முக்கியமான ஒன்றுதான் வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவர்களுடைய சொத்துக்கள்ல செல்வங்கள்ல இருந்து ஜகாத்துகளை நிறைவேற்றுவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஜகாத் என்பது எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா 5 கடமைகளில் ஒன்றாக அந்த ஜகாத்துடைய கடமையை ஆக்கி வைத்திருக்கின்றார். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா தொழுகையோடு சேர்த்து பல இடங்களிலே இந்த ஜகாத்துடைய கடமையை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை நிறைவேற்றுங்கள் என்று பல இடங்களிலே அந்த ஜகாத்துடைய கடமையை பற்றி அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். இதே போன்று எங்களுக்கு தெரியும், பல ஹதீஸுகள் ஜகாத்துடைய முக்கியத்துவம், அதனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும், அதை நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் என பல விடயங்களையும் எங்களுக்கு அது சொல்லி காட்டுகின்றது. அந்த வகையிலே ஒருவருக்கு ஜகாத் கடமையாகிவிட்டால் அவர் அந்த ஜகாத்தை தாமதிக்காது அதனை நிறைவேற்ற வேண்டும். ஜகாத்தை நிறைவேற்றாத சந்தர்ப்பத்திலே அதுக்கும் பல எச்சரிக்கைகள் ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மீது ஜகாத் கடமையாகின்றதோ அவர் அந்த ஜகாத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். ஒரு கூட்டம் அவர்கள் ஜகாத் கடமையாக இருந்தும் அதனை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் தடுத்திருப்பது ஜகாத்தை மாத்திரம் அல்ல, அவர்கள் தடுத்திருப்பது அவர்களுக்கு வரக்கூடிய அந்த மழை, பொழியக்கூடிய அந்த மழையை அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்களுக்கு தடுத்துக் கொள்கின்றார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான் என்பதாகவும் வேறு சில ஹதீஸுகளிலே வந்திருக்கின்றது. அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் ஜகாத்துடைய கடமை. இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா வகஸ்ஸிரு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, நீங்கள் ஜகாத்தை கொடுத்து உங்களுடைய சொத்துக்களுக்கான பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போன்று ஜகாத்தை கொடுத்து உங்களுடைய சொத்துக்கள் செல்வங்களிலே பரக்கத்துக்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் பல ஹதீஸுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. யார் அந்த ஜகாத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அப்படியானவர்களுக்கு மலக்குமார்கள் துஆ செய்து கொண்டிருப்பார்கள். யார் அந்த சதகாவை ஜகாத்தை நிறைவேற்றாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் மலக்குமார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் அழிந்து போகட்டும் என துஆ செய்வதாக ஹதீஸுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், இந்த குறுகிய நேரத்திலே ஜகாத்துடைய கடமை அதனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு சுருக்கமான தெளிவை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், ஜகாத்தை பொறுத்தவரையிலே அது குறிப்பிட்ட சொத்துக்களிலே தான் அந்த ஜகாத் கடமையாகின்றது.
குறிப்பிட்ட சிலரின் மீது தான் அது ஜகாத் கடமையாகின்றது. அனைவருக்கும் அந்த ஜகாத் கடமை உண்டாக மாட்டாது. வசதி வாய்ப்புள்ளவர்கள் அவர்களுடைய சொத்து குறிப்பிட்ட சொத்துக்களிலே கடமையாகும். அதனை குறிப்பிட்ட கூட்டத்தார்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே ஜகாத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், அது குறிப்பாக 5 விதமான பொருட்கள்ல தான் அந்த ஜகாத் எங்களுக்கு கடமையாகும். முதலாவது தங்கம், வெள்ளி, அதே போன்று பணம், வியாபார பொருட்கள், பூமியிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய புதையல் அல்லது கனிம பொருட்கள் என்று சொல்லலாம், தானியங்கள், பல வகைகள், பழங்களிலே திராட்சை பழம், அதே போன்று பேரீத்தம் பழம், அடுத்ததாக கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இவற்றிலே தான் ஜகாத் எங்களுக்கு கடமையாகின்றது. பொதுவாக நடைமுறையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு தங்கம், வெள்ளி, பணம், அதே போன்று வியாபார பொருட்கள் பொதுவாக எங்களோட நடைமுறையில் இது அதிகமாக, வேறு சில இடங்கள் எங்களோட நாட்டில் தானியங்கள் இவற்றிலும் ஜகாத் கடமையாகும். அதே போன்று கால்நடைகளிலும் வரும். குறிப்பாக எங்களுக்கு தங்கம், வெள்ளி, அதே போன்று பணத்திலும் வியாபார பொருட்களிலும் எவ்வாறு அது ஜகாத் கடமையாகின்றது, நாம் எவ்வாறு அதனை நிறைவேற்ற வேண்டும், அதனை கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்திலே எந்த விடயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற விடயங்களை சுருக்கமாக எங்களுக்கு பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, எங்களுக்கு தெரியும் தங்கத்தை பொறுத்தவரையிலே தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அல்லது அதனுடைய இடத்திலே இருக்கக்கூடிய பணங்கள், காசி பணம், அது எப்படியான கரன்சியாக இருந்தாலும் அவற்றில் எங்களுக்கு ஜகாத் கடமையா. அந்த ஜகாத்தை நாம் உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள், யாரெல்லாம் அந்த தங்கத்திலும் வெள்ளியிலும் பணத்திலும் ஜகாத்தை நிறைவேற்றாமல் தடுத்து வைத்திருக்கின்றார்கள், அப்படியானவர்களுக்கு பல எச்சரிக்கைகள் அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றன. கடமையான அந்த தங்கத்திலே ஜகாத்தை நிறைவேற்றாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், பணத்திலே கடமையானதுக்கு பின்னால் அதனை நிறைவேற்றாமல் தடுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், வியாபார பொருட்களாக இருந்தாலும் அதிலே தடுத்து வைத்திருக்கக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم, தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்திருக்கின்றார்கள். இப்படியானவர்கள் அதிலே அவர்களுக்கு கடமையான அந்த ஜகாத் சதகாக்களை அவர்கள் கொடுக்காமல் தடுத்து வைத்திருந்தால் ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான், நீங்கள் அப்படியானவர்களுக்கு வேதனை இருக்கின்றது, கடுமையான தண்டனை இருக்கின்றது என்பதை நீங்கள் அவர்களுக்கு உணர்த்துங்கள், சொல்லுங்கள் என்பதாக அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றன. அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் தங்கத்தை பொறுத்தவரையிலே அதில் ஜகாத் கடமையாகுவதென்றால் குறிப்பாக அதிலே சில நிபந்தனைகள் எங்களுக்கு இருக்கின்றன. தங்கம், அதே போன்று பணம், வெள்ளியாக இருந்தால் முக்கியமாக அதிலே எங்களுக்கு ஜகாத்தை நிறைவேற்றுவதற்கு முக்கியமான 2 நிபந்தனைகள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தங்கம் அதிலே வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். தங்கமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம். இதிலே வருடம் எங்களுக்கு பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். அதே நேரம் அந்த தங்கம், வெள்ளி, பணம் இதிலே நிசாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று, அதாவது ஜகாத் கடமையாகுவதற்கு ஆக குறைந்த அளவு, அந்த அளவை அடைந்து வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். ஒரு வருடத்திலே தங்கமோ வெள்ளியோ பணமோ இருக்கின்றது, நிசாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அளவு, ஜகாத் கடமையாக கூடிய ஆக குறைந்த அளவு அதுவும் அடைந்திருந்தால் அவர் அதிலே ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். 2.5% 2.5% அவர் அதிலே ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். நிசாபை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், தங்கத்திலே 20 மிஸ்கால் இருக்குமாக இருந்தால் அந்த தங்கத்திலே ஜகாத் கடமையாகும். வெள்ளியிலே 200 திர்ஹம் என்று சொல்லப்படுகிறது. 20 மிஸ்கால் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே எங்களுக்கு தெரியும், தற்காலத்துடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட பெரும்பான்மையான மார்க் அறிஞர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே 85 கிராம் தங்கம் ஒருவரிடத்தில் இருக்குமாக இருந்தால், அல்லது அதை விட கூடுதலாக இருக்குமா இருந்தால் அவருக்கு அதிலே ஜகாத் கடமையாகும். 85 கிராம் தங்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே கிட்டத்தட்ட 10.5 பவுண்ட் வரக்கூடியதாக இருக்கு. இப்போது
அதனை நாங்கள் பணத்திலே பார்ப்பதாக இருந்தால் பெறுமதி கிட்டத்தட்ட 10.5 பவுனுக்கும் கிட்டத்தட்ட 42,84,000 ரூபாய் பணம் பெறுமதியாக இன்றைய கணக்குப்படி இருக்கின்றது. ஒருவரிடத்திலே தங்கம் 85 கிராம், அதாவது 10.5 பவுன் அதைவிட கூடுதலாக ஒருவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவர் மீது ஜகாத் கடமையா? தங்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் பணத்தை வைத்திருப்பதற்கு பகரமாக அவர்கள் தங்கத்தை என்ன செய்திருப்பார்கள், வாங்கி வைத்திருப்பார்கள். பணத்துடைய பெறுமதி குறைந்து போகும் என்பதற்காக தங்கத்தை சேமித்து வைப்பதற்காக அவர் என்ன செய்கின்றார், வாங்கி வைக்கின்றார். அல்லது பணம் கூடுதலாக இருக்கின்றது, அதற்காக தங்கத்தை அவர் மாற்றி லொக்கர்ல வைக்கின்றார். இப்படியாக வைத்திருக்கக்கூடிய ஒருவரின் மீது ஜகாத் கடமையாகும். அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த சேமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தங்கம், அது பிஸ்கட்டாக இருக்கலாம் அல்லது வேறு அடிப்படையிலே இருக்கலாம், எப்படியாக இருந்தாலும் அவர் அதிலே ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த தங்கத்தை பொறுத்தவரையிலே ஒருவர் அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் பாவிக்கக்கூடிய நோக்கத்தில் தனக்கோ தன்னுடைய மனைவி அல்லது தன்னுடைய பிள்ளைகள் இவர்களுக்கு பாதிக்கக்கூடிய நோக்கத்தில் அந்த தங்கத்தை அவர்கள் வாங்கி வைப்பார்களாக இருந்தால் அதிலே ஜகாத் கடமையாக மாட்டாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். பாவிக்கக்கூடிய ஜுவல்லரியில ஜகாத் கடமையாக மாட்டாது என்பதை ஷாஃபி மதுஹபுடைய இமாம்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். உலமாக்களுக்கு மத்தியிலே இந்த பாவிக்கக்கூடிய நகையில ஜகாத் கடமையாகுமா இல்லையா என்ற விடயத்தில் ஒரு சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. இருந்தாலும் ஷாஃபி மதுஹபுடைய மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய நிலைப்பாடு, அந்த பாவிக்கக்கூடிய நகையில ஜகாத் கடமையாக மாட்டாது. அதிலே எப்போது ஜகாத் கடமையாகும் என்றால், ஒருவர் பாவிக்கக்கூடிய நோக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய நகை அல்லது பாவிக்கக்கூடிய நகை வீண் விரயத்துடைய அளவுக்கு அவர் சேமித்து வைத்திருப்பாராக இருந்தால், வீண் விரயத்துடைய அளவுக்கு அவர் பாவிப்பாராக இருந்தால் ஒரு பெண் அதிலே முழுமையாக ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அதிலே குறிப்பான ஒரு அளவை எந்த கிதாபுகளிலும் சொல்லப்படவில்லை. அதாவது உதாரணமாக ஒரு 100 பவுன் அல்லது 80 பவுன் பாவித்தால் பாவிக்கக்கூடிய நகையிலே ஜகாத் கடமையாகும் என்று சொல்லப்பட்டது கிடையாது. ஒருவர் தான் வசிக்கக்கூடிய அந்த பகுதி, தான் வசிக்கக்கூடிய அந்த ஏரியா, தன்னுடைய குடும்பம், இவற்றை அடிப்படையாக வைத்து கிதாபுகளிலே சொல்லப்படுகின்றது. எப்படி என்றால், ஃபுகஹாக்கள் சொல்கின்றார்கள், ஒருவர் அந்த தங்கத்தை அணிந்தால் அலங்கோலம் அசிங்கமாக இருக்கின்றது என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒருவர் அணிவாராக இருந்தால் அதிலே முழுமையாக ஒரு ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். கிதாபிலே ஃபுகஹாக்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை இஸ்திபிஷா. சாதாரணமாக ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு 2 மாலை அல்லது 3 மாலையை அணிவது அந்த பகுதியிலே அழகாக பார்ப்பார்கள் என்றால், அவர் ஒரு 10 மாலையை அணியக்கூடிய நேரத்தில் அதனை யாரும் அழகாக பார்க்க மாட்டார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு அலங்கோலமாக அதனை பார்க்கின்றார்கள் என்றால் அதிலே அந்த பெண் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். இதுதான் அந்த வீண் விரயத்துடைய அளவு என்பதை அது ஒவ்வொரு ஏரியாக்களை பொறுத்து அல்லது தான் வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து அது வித்தியாசப்படும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஒருவர் தங்கத்தை சேமித்து வைத்திருக்கின்றார், பணத்தை வைப்பதற்கு பகரமாக தங்கத்தை வாங்கி வைத்திருக்கின்றார். இப்படியாக வாங்கி வைத்திருந்தால் அவர் அந்த தங்கத்திலே வருடம் பூர்த்தியாகக்கூடிய நேரத்திலே நிசாபையும் அடைந்திருக்குமாக இருந்தால், அதுதான் 10.5 பவுன் என்று ஞாபகப்படுத்தினோம், அவர் அதிலே ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். 2.5 வீதம் அதிலே ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போன்றுதான் வெள்ளியை பொறுத்தவரையில் ஒருவர் வெள்ளியை சேமித்து வைத்திருக்கின்றார் என்றால் அவர் அதிலே கிட்டத்தட்ட 595 கிராம் சில்வர் அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அல்லது அதை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அவர் அதிலே ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அந்த 595 கிராம் வெள்ளியை பொறுத்தவரையிலே இன்றையுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட 5,65,250 ரூபாய் வருகின்றது. இவர் அதனை வைத்திருந்தால், அந்த அளவுக்கு இருந்தால் அவர் மீது ஜக்காத் கடமையா? அடுத்ததாக ஒருவர் பணத்தை சேமித்து வைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய பணத்திலே எவ்வாறு அவர் ஜக்காத்தை கால்குலேட் பண்ண வேண்டும்? உதாரணமாக ஒருவர் வியாபார பொருள் என்று வரக்கூடிய நேரத்தில் அது வித்தியாசப்படும் வியாபார பொருளுக்கு. ஆனால் பணத்தை ஒருவர் சேமித்து வைத்திருக்கின்றார் என்றால் அந்த பணத்திலே அவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கு வருடமும்
அதே போன்று நிசாப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜக்காத்துடைய ஆக குறைந்த அளவு இதுவும் இருப்பது அத்தியாவசியமாக இருக்குது, நிபந்தனையாக இருக்குது. பணத்திலே ஜக்காத்தை கல்குலேட் பண்ணக்கூடிய நேரத்திலே ஒருவரிடத்திலே எந்த அளவு பணம் இருந்தால் வருடம் பூர்த்தியாக எந்த அளவு பணம் இருந்தால் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் என்றால் உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். 2 வகையிலே அந்த நிசாபை எங்களுக்கு பார்ப்பதற்கு முடியும். முதலாவது தங்கத்திலே வந்த அந்த நிசாப், 2வது வெள்ளியை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய நிசாப். இந்த 2 அளவிலே ஏதாவது ஒன்றை பார்ப்பதின் மூலமாக தனது பணத்திலே அவர் ஜக்காத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். உதாரணமாக ஒருவரிடத்திலே ஒரு தொகை பணம் இருக்கின்றது, 50 லட்சம் ரூபாய் பணம் இருக்கின்றது. அவர் அதனை வருடம் பூர்த்தியாக அவரிடத்திலே இருக்குது என்றால் எங்களுக்கு தெரியும் அவருக்கு ஜக்காத் கடமையாகும். இப்போது அவர் எதை அடிப்படையாக வைத்து பார்ப்பார் என்றால் தங்கத்துடைய அந்த நிசாபை அடிப்படையாக வைத்து 42,84,000 ரூபாய் அவரிடத்திலே முழு வருடமும் இருக்குமாக இருந்தால் அவர் அந்த பணத்திலே அவர் ஜக்காத்தை நிறைவேற்றுவார், 2.5% நிறைவேற்றுவார். அதே போன்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள், வெள்ளியை அடிப்படையாக வைத்து நிசாபை பார்க்கவும் முடியும். அவ்வாறு வெள்ளியை அடிப்படையாக வைத்து நிசாபை பார்ப்பது மிகவும் ஏற்றமானது. தன்னை சூழ உள்ள தன்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகள், எளியவர்கள் அந்த ஒருவர் வெள்ளியை வைத்து ஜக்காத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே பிரயோஜனம் அடைவார்கள் என்ற அடிப்படையிலே அந்த வெள்ளியை வைத்து பார்ப்பார். வெள்ளியை வைத்து பார்த்தால் ஒருவரிடத்திலே 5 லட்சத்தி, இன்றைய கணக்குப்படி 1 கிராம் வெள்ளியுடைய கணக்கு கிட்டத்தட்ட 950 ரூபாய் என்றால் 595 கிராம் வெள்ளிக்குமான கணக்கு கிட்டத்தட்ட 5,65,250 ரூபாய். ஒருவரிடத்தில் 5,65,250 ரூபாய் வருடம் பூர்த்தியாக இருக்குமாக இருந்தால் அதிலே வருடத்திலே அவரிடத்திலே அந்த நிசாபை விட குறையாமல் இருக்க வேண்டும். அப்படியாக முழு வருடத்திலும் இந்த கணக்கு இருக்குமாக இருந்தால் அவர் அதிலே 2.5% ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார். அதிலே குறிப்பாக ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். பணத்திலேயோ அல்லது வியாபார பொருளிலோ ஜகாத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் தங்கம் அல்லது வெள்ளியுடைய நிசாபை வைத்து எங்களுக்கு பார்க்கலாம். சில போது வெள்ளியை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு சிறிய ஒரு தொகைக்கும் ஒரு சிறிய ஒரு அமௌண்ட்டுக்கும் அவருக்கு ஜகாத் கடமையாகக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. அவ்வாறே அந்த வெள்ளியை வைத்து பார்ப்பது மிக ஏற்றமானது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆனால் ஒருவர் தங்கத்தை வைத்துத்தான் பார்க்கின்றார் என்றால் அவர் மீது குற்றம் கிடையாது என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே நேரத்திலே நாம் பணத்திலே ஜகாத்தை கல்குலேட் பண்ணக்கூடிய நேரத்திலே மிக முக்கியமாக எங்களுடைய அந்த பணத்திலே நாம் பார்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றது. உதாரணமாக ஒருவர் என்ன செய்திருப்பார் என்றால் தன்னுடைய பணத்தை அவர் ஏதாவது ஒன்றிலே இன்வெஸ்ட் பண்ணி இருப்பார். முதாரபாவுடைய அடிப்படையில் அல்லது முஷாரக்காவுடைய அடிப்படையில் அல்லது வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய இந்த அடிப்படைகளிலே அவர் என்ன செய்வார்? தன்னுடைய பணத்தை அவர் இன்வெஸ்ட் பண்ணி வைத்திருந்தால் அவர் பணத்துக்கான ஜகாத்தை கல்குலேட் பண்ணக்கூடிய நேரத்திலே இப்படியா, உதாரணமாக அவர் பணத்தை வங்கியில முதலீடு செய்து வைத்திருக்கின்றார், ஒரு ஃபிக்ஸ் டிபாசிட் அடிப்படையில் எஃப்டி அடிப்படையில் அவர் செய்து வைத்திருந்தால் அது முதாரபாவுடைய அடிப்படையில் இருந்தால் இவர் தான் அந்த பணத்துக்கான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு வருடம் பூர்த்தியாகக்கூடிய நேரத்திலே நிசாபை அடைந்திருக்கக்கூடிய பட்சத்திலே அங்க இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் அவர் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். அதே நேரம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய கரன்சிஸ், அது ருபீஸாக இருக்கலாம் அல்லது ரியாலாக இருக்கலாம், அதே போன்று டொலராக இருக்கலாம், இவை அனைத்துக்கும் அவர் என்ன செய்வார்? இந்த பணத்துக்கு ஜகாத் கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவற்றையும் அவர் சேர்த்துக் கொள்வார். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், ஒருவர் முதாரபாவுடைய அடிப்படையிலே ஒரு தகாஃபுல் சிஸ்டத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் அதுவும் அவருக்கு ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய அடிப்படையில் இருக்குது. அதிலேயும் அவர் என்ன செய்வார் என்றால் ஜகாத்தை கல்குலேட் பண்ணுவார். அதே நேரம் ஒருவர் தன்னுடைய பணத்தை வட்டி அடிப்படையிலான ஒரு வங்கியில டிபாசிட் பண்ணி வச்சிருக்கிறார் அல்லது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறார் என்றால் மார்க்கம் சொல்லுதும் அதுக்கு அனுமதி இல்லை. வட்டி அடிப்படையாக இயங்கக்கூடிய அதில் முதலீடு செலுத்திங்களுக்கு அனுமதி இல்லை. அவர் அதிலிருந்து உடனடியாக தௌபா செய்யணும். அவருடைய பணம் அவர் அதை எடுக்கணும். மற்ற பணம் வட்டி அடிப்படையில் வரக்கூடியது அவருக்கு பாவிக்கிறதுக்கான அனுமதி இல்லை. உலமாக்கள் அதுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதை எப்படியான முறையில் அவர் அதிலிருந்து விலக வேண்டும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். தௌபா செய்ய வேண்டும். தான் வட்டி பணத்திலே வட்டி அடிப்படையிலான ஒரு முதலீட்டிலே நான் ஈடுபட்டதற்காக
அவர் தௌபா செய்ய வேண்டும். அந்த பணம் அவருக்கு சொந்தமானதில்லை. ஏதாவது ஒரு பொது வேலையிலே அப்படியான அந்த பணத்தை கொடுத்து விட வேண்டும், நன்மையை எதிர்பார்க்காமல் என்ற அந்த விடயங்களை உலமாக்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றனர். இப்படியாக யாராவது ஒருவர் அப்படியான ஒரு முதலீடை செய்திருந்தால் அவர் அதில் வைத்த அந்த அவருடைய கேபிட்டல், அந்த முதலுக்கான அந்த ஜகாத்தை அவர் என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே நேரம் பணத்துக்கு ஜகாத் பார்க்கக்கூடிய நேரத்திலே தனக்கு வர வேண்டிய கடன், உதாரணமாக இவர் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கின்றார், அந்த கடன் இவருக்கு வரவேண்டி இருக்கின்றது. அப்படியான அந்த வரவேண்டிய கடனுக்கான ஜகாத்தையும் அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். கடனை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், இதிலே அநேகமாக பலரும் முகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதாவது அந்த கடனை பொறுத்தவரையிலே 2 அடிப்படையிலாக எங்களுக்கு பிரிக்கலாம். உதாரணமாக ஒரு கடனை பொறுத்தவரையிலே கட்டாயமாக அது எனக்கு வந்து சேரும் என்ற உறுதியான கடன். சில கடன்களை பொறுத்தவரையிலே காலம் சென்றிருக்கின்றது, அது வந்து சேர மாட்டாது என்று உறுதியான கடன். இப்படி 2 அடிப்படையில் உலமாக்கள் பிரிக்கின்றார். உறுதியாக வந்து சேருமான அந்த கடனிலே அவர் ஜகாத்தை கணக்கு பார்க்க வேண்டும், அதற்கான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும். வரமாட்டாது இந்த கடன், அது நிராசை அடைந்து விட்டார், அது வராது என்றிருந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார், அதுக்கான ஜகாத்தை அப்போது அவர் நிறைவேற்ற மாட்டார். வரும் என்ற அடிப்படையிலே தாமதமாக இருக்கின்றது என்றால் அவர் அந்த ஜகாத்தை கணக்கு பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த கடனுக்கான ஜகாத்தையும் அவர் கணக்கு பார்ப்பார். எப்போது அது வருகின்றதோ, ஒரு சந்தேகத்திலே இருக்கின்றது, எப்போது அது வருகின்றதோ அந்த நேரத்திலே அதற்கான ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள், தெளிவுபடுத்துகின்றார்கள். உறுதியாக வரமாட்டாது என்றிருந்தால் அதற்கான ஜகாத்தை பார்க்க தேவையில்லை என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே நேரம் எங்களுக்கு தெரியும், பணத்துக்கு ஜகாத்தை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே சீட்டு கட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். இதிலே எந்த பணத்துக்கு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றதோ, நிசாபையும் அடைந்திருக்கின்றதோ, அல்லது எந்த பணத்துக்கு வருடம் பூர்த்தியாக இருக்கின்றதோ அவர் அந்த பணத்துக்கு ஜகாத் கால்குலேட் பண்ணக்கூடிய நேரத்திலே அவர் என்ன செய்வார், அதனையும் சேர்த்து கொள்வார் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார். இதுதான் பெரும்பாலும் தங்கம் வெள்ளி பணத்தில் ஜகாத் நிறைவேற்றக்கூடிய முறையாக இருக்குது. எங்களுக்கு தெரியும், பொதுவாக நாம் கூடுதலாக ஈடுபடக்கூடியது வியாபாரம், பிஸ்னஸ் செய்கின்றோம். இந்த பிஸ்னஸ்ல நாங்கள் எப்படி ஜகாத்தை கால்குலேட் பண்றது, சுருக்கமாக அதனை பார்ப்பதாக இருந்தால், பொதுவாக வியாபாரத்தில் முக்கியமாக 3 நிபந்தனைகள் இருக்குது, 3 கண்டிஷன்ஸ் இருக்குது ஜகாத் கடமையாக இருக்கு. முதலாவது, தான் செய்யக்கூடிய அந்த வியாபாரம், தான் வாங்கக்கூடிய அந்த பொருள், வியாபார பொருள், அது வியாபார நோக்கத்தோடு வாங்கி இருக்கணும், வியாபார நோக்கத்தோடு வாங்கி இருக்கணும். உதாரணமாக ஒருவர் அவருடைய பிசினஸ் என்னென்றால், அதாவது காணிகள் வாங்கி விற்கக்கூடிய ஒருவர் அல்லது வாகனம் வாங்கி விற்கக்கூடிய ஒருவராக இருந்தால், அந்த காணி வாங்குறது நோக்கம் அந்த வியாபாரத்துடைய நோக்கத்தில் தான் அவர் வாங்கியிருக்கும். தன்னுடைய ஒரு சொந்த தேவைக்காக வேண்டி அவர் வாங்கி இருக்கிறார் என்றால் அதில் அவருக்கு ஜகாத் கடமையாக மாட்டார். ஒரு வாகனத்தை வாங்கக்கூடிய நேரத்தில் அவர் வாங்கி விற்கக்கூடியவர் வாங்குற நோக்கம் வியாபார நோக்கத்தில் வாங்குறாராக இருந்தால் அதில் அவருக்கு ஜகாத் கடமையாகும். முதலாவது கண்டிஷன், அதாவது வாங்கக்கூடிய அந்த பொருள் வியாபார நோக்கத்தில் அவர் வாங்கியிருக்கும். 2வது, நிசாப் அடைஞ்சிருக்கும். நிசாப் என்று சொல்றது ஜகாத் கடமையாகுவதற்காக குறைஞ்ச அளவு அது அவருடைய வியாபார பொருள்ல இருக்கும். அந்த நிசாப் என்று சொன்னது நான் முன்னால ஞாபகப்படுத்தினேன், அது தங்கத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கிறது அல்லது வெள்ளி அடிப்படையாக வச்சு பார்க்கிறது, ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சு அவருக்கு பார்க்கலாம். 3வது நிபந்தனை தான் வருடம் பூர்த்தியாக இருக்கும், வருடம் பூர்த்தியாக இருக்கணும். முன்னால ஞாபகப்படுத்தின மாதிரி அந்த கோல்டு, சில்வர், அதே போல கேஷ், இதுல அவரிடத்தில் இருக்கணும் அந்த நிசாப் முழு வருடமும் இருக்கணும். ஆனால் வியாபாரத்தை பொறுத்தவரையில வியாபாரத்தை பிசினஸ் எப்ப ஆரம்பிக்கிறாரோ அதுல இருந்து வருடம் பூர்த்தி ஆகணும். வியாபாரத்துக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு எசட்டுக்கும், ஒவ்வொரு அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கும் அதாவது வருடம் பூர்த்தி ஆகணும் என்ற கட்டாயம் இல்லை. வியாபாரத்துக்கு தான், பிசினஸுக்கு தான் வருடம் பூர்த்தியாக இருக்கணும். அப்ப இந்த 3 நிபந்தனையும் இருக்குமாக இருந்தால் அவர் அதில் என்னது, ஜகாத்தை நிறைவேற்றுவது கடமையாகும். உதாரணமாக ஒருத்தர் என்ன செய்யறார் என்றால், வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடியவராக இருந்தார். அவர் வியாபாரத்தை ஆரம்பிச்சு 1 வருஷம் பூர்த்தியாக, 1 வருடம் பூர்த்தி என்று சொல்றது
அது முன்னாலே ஞாபகப்படுத்தினதை நான் கவனிச்சு கொள்ளணும். அது உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிக் கேலண்டர் சந்திர வருடம் தான் அதுக்கு நாங்கள் பார்க்கப்படும். அப்போ நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது அது எப்போ நான் ஆரம்பிக்கிறேன் இஸ்லாமிக் கேலண்டரில், உதாரணம் முஹர்ரம்ல ஆரம்பித்தால் அடுத்த முஹர்ரம்ல தான் எனக்கு ஜக்காத்தை நான் கால்குலேட் பண்ணுவோம். அது அடுத்த அடிப்படையில் ஆங்கில அந்த வருடத்தை பார்க்கறது இல்லை, அதில் வித்தியாசம் இருக்கிறதால அந்த சந்திர வருட அடிப்படையிலே தான் நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இப்போ ஒருவர் வியாபாரத்தை ஆரம்பித்து வருடம் பூர்த்தியாகக்கூடிய நேரத்தில் சுருக்கமாக அவர் பிஸ்னஸ்ல ஜக்காத் கணக்கு பார்க்கறது எப்படின்னு சொன்னால் அடிப்படையில் அவர் 3 விடயங்களை பார்க்கணும். முதலாவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய வியாபார நோக்கத்தில் வாங்கி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் அவர் என்ன செய்வார், எடுப்பார். முதலாவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் அவர் எடுப்பார். ரெண்டாவது, தனக்கு வரவேண்டிய கடன், வியாபார அடிப்படையில் தனக்கு வரவேண்டிய கடன் இருக்கு, அந்த கடன் நான் முன்னால ஞாபகப்படுத்தினேன், உறுதியாக வந்து சேருமான கடன்கள், அதான் வரமாட்டாது என்ற கடன்கள். இதில் எதெல்லாம் அவருக்கு உறுதியாக வந்து சேருமோ அதையும் அவர் என்ன செய்வார், டோட்டல் பண்ணி எடுத்துக்கொள்வார். ஸ்டாக்கை பார்ப்பாரு, அதே மாதிரி வரவேண்டிய கடனை பார்ப்பாரு. மூன்றாவது, அவருடைய வியாபார விடயமாக கையில் இருக்கக்கூடிய கேஷ் அல்லது பேங்க்ல வச்சிருக்கக்கூடிய பேலன்ஸ், இந்த 3ஐயும் டோட்டல் பண்ணித்தான் அவர் முழுமையாக எல்லாத்தையும் டோட்டல் பண்ணதுக்கு பின்னால அந்த நிசாபை அடைஞ்சிருக்குமாக இருந்தார். அந்த நிசாப் கோல்டை வச்சு பார்க்கறது அல்லது சில்வரை வச்சு பார்க்கறது, அந்த அளவு கிட்டத்தட்ட 5,65,250 ரூபாவோ அல்லது 42,84,000 ரூபாவோ அதில் அடைஞ்சிருக்குமாக இருந்தால் அவர் அதில் 2.5% ஜக்காத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அவர் அதில் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்கன்னால் கேஷ் இருக்கும், அந்த கேஷுக்காக சில ப்ராப்பர்ட்டியை வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு லேண்டை வாங்கி வச்சிருப்பாங்க அல்லது வந்து ஒரு அபார்ட்மெண்ட்டை வாங்கி வச்சிருப்பாங்க. நோக்கம் வியாபாரத்துடைய நோக்கம் இல்லை, ஆனால் அவர் அதில் ஒரு ரெண்ட்டு கொடுத்து அதில் ஒரு அமௌண்ட் ஒன்று அவருக்கு என்ன செய்யுது, கூலியாக ரெண்டாக வருது என்றால் ப்ராப்பர்ட்டி அது பிஸ்னஸுடைய ப்ராப்பர்ட்டி இல்லைன்னால் உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் வரக்கூடிய அந்த ரெண்ட் அமௌண்ட் இருக்குது, உதாரணமாக மாதாந்தம் அவருக்கு அதில் ஒரு 3 லட்சம் அல்லது 5 லட்சம் வருவதாக இருந்தால் அவர் அந்த கேஷ் செலவு போய் எவ்வளோ மிச்சமாக இருக்குதோ அப்படியே சேர்ந்து கொண்டு வந்து நிசாப் அடைஞ்சதுக்கு பின்னால வருஷம் பூர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில், அந்த வருடம் பூர்த்தி ஆகக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்வார், அதுக்கு ஜக்காத்தை நிறைவேற்றும். அதாவது கேஷ்ல நாங்கள் எப்படி ஜக்காத்தை பார்ப்போமோ அதே மாதிரி தான் இதை ஜக்காத் கால்குலேட் பண்ணணும்ன்றதை உலமாக்கள் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. குறிப்பாக எங்களுக்கு தெரியும் வியாபாரத்தில் நாங்கள் ஜக்காத்தை கால்குலேட் பண்ணக்கூடிய நேரத்தில் அதிகமானவர்கள் செய்யக்கூடியது கொடுக்க வேண்டிய கடனை என்ன செய்ய பார்ப்பான், கழிக்க பார்ப்பான். இதில் வந்து உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேற்றுமை இருந்தாலும், அதாவது பெரும்பான்மையான அறிஞர்கள், ஷாஃபி மதஹபுடைய இமாம்கள் எல்லாரும் சொல்லக்கூடியதுதான், அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடனை வந்து ஜக்காத் கால்குலேட் பண்ணக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்ய மாட்டார், கழிக்க மாட்டார். அவரிடத்துல எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கு அவர் என்ன செய்வார், ஜக்காத்தை நிறைவேற்றுவார். அந்த நேரத்தில் தன்னுடைய பொருள்ல இருந்து இவ்வளவு நான் கொடுக்கணுமே என்று அந்த நேரத்தில் கழிக்கிறது இல்லை. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்தில் அவங்க ஜக்காத்தை வந்து வசூலிக்கக்கூடிய நேரம் அவங்க என்ன செய்வாங்கன்னா மக்களுக்கு ஒரு ஏலான் செஞ்சு செய்வாங்க. அவர்களுடைய தூதர்களை அனுப்புவாங்க, அனுப்பி சொல்லுவாங்க ஜக்காத் கால்குலேட் பண்ணக்கூடிய நாள் வரப்போகுது, இத்தனாம் தேதி ஜக்காத் வசூலிக்கப்படும், அதனால நீங்க அதுக்கு முன்னால் உங்களோட கடன்கள் ஏதாவது இருந்தால் கொடுத்து கொள்ளுங்க என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வளமை இருந்துச்சு. அப்படி என்றால் நாங்கள் ஜக்காத் கால்குலேட் பண்ணக்கூடிய நேரத்தில் என்னிடத்துல எதுவெல்லாம் இருக்குதோ அதுக்கு தான் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை உலமாக்கள் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அதே நேரத்தில் ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகிட்டால் அவர் என்ன செய்யக்கூடாது, அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவதை தாமதிக்க கூடாது. அப்படித்தான் தாமதிப்பாங்களாக இருந்தால், லேட் பண்ணுவாங்களா இருந்தால் அது அந்த ஜக்காத்துடைய பணத்திலேயோ பொருள்லையோ ஏதாவது அவர்களுக்கு அழிவு வந்துட்டது அல்லது இல்லாம போயிட்டது, காணாம போயிட்டால் அவர்கள் அதுக்கு பொறுப்புதாரிகளாக ஆகுவார். பெரும்பாலும் அநேகமாக சில பைத்து ஜக்காத்துகள்ல இருக்கக்கூடிய ஒரு முறை தான், அதை வாங்கினதுக்கு பின்னால சில காலம் அவங்க அதை அப்படியே அக்கௌண்ட்ல வச்சு கொண்டிருப்பாங்க. இது சரியான நடைமுறை இல்லை. நாங்க பைத்து ஜக்காத்தாக இயங்கக்கூடியவர்கள் அவர்கள் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு
வக்கீலாக, பொறுப்புதாரிகளாகத்தான், பொறுப்பாளர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப பைத்துல் ஜக்காத் எப்போது அந்த ஜக்காத்தை, உரியவருடைய ஜக்காத்தை நிறைவேற்றுகின்றார்களோ அப்போதுதான் அவர்களுடைய அந்த ஜக்காத் நிறைவேறும் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதனால மிக முக்கியமாக எந்த விதமான 2 காரணங்கள் இல்லாமல் அந்த ஜக்காத்தை தாமதிப்பதற்கு அனுமதி இல்லை. உதாரணமாக ஜக்காத் எல்லாம் நாங்க சேர்த்துட்டோம், ஆனால் அதை எடுக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தர் இல்லாமிக்கிறாங்க, தகுதியானாக்கள் யாருமே இல்லாமிக்கிறாங்க என்றால் அந்த தகுதியானவர்கள் வரும் வரைக்கும் அந்த ஜக்காத்தை கொஞ்சம் பிற்படுத்தலாம் என்பதை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அல்லது ஒருத்தருக்கு ஜக்காத் கடமையாவிட்டது, அந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவதற்கான பணம் அவருடைய கையில இல்லை என்றால் அந்த பணம் வரும் வரைக்கும் அவருக்கு என்ன செய்யலாம், பிற்படுத்தலாம் என்ற விடயத்தை உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அதே நேரம் ஜக்காத்தை நாம் நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம், சில பொருட்கள் இருக்குது, அது பொருளாக ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டி வரும். உதாரணமாக தானியம், கால்நடை, அதே மாதிரி பல வகைகள். இதுல பொருளை தான் ஜக்காத்தாக நாம் நிறைவேற்றுவோம். ஆனால் பணத்தை பொறுத்தவரையில, வியாபார பொருளை பொறுத்தவரையில, இவற்றில தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில அதுல உலமாக்களுக்கு மத்தியில ஒரு கருத்து வேற்றுமை இருந்தாலும் உலமாக்கள் சொல்கின்றார்கள், இப்படியாக தங்கம் வெள்ளி பணம் வியாபார பொருட்கள்ல நாங்க கேஷாகத்தான் எங்களோட ஜக்காத்தை நாங்க நிறைவேற்றுவோம், கேஷாகத்தான் நாங்க ஜக்காத்தை நிறைவேற்றணும். இப்ப பணம் ஒருத்தருக்கு கடமையாகக்கூடிய நேரத்தில் அவர் என்ன செய்யக்கூடாது, அதுக்கு பொருளை வாங்கி ஜக்காத்தாக நிறைவேற்றக்கூடாது. பொருள் அவருக்கு கடமையாகக்கூடிய நேரத்துல தானியம் கடமையாகுது, கால்நடை அவருக்கு 40 ஆடு இருக்குது, ஒரு ஆடு கடமையாகுது, இந்த நேரத்தில் அவர் என்ன செய்யறது இல்லை, அந்த பொருளுக்கு பகரமாக அவர் என்ன செய்யறது இல்லை, பணத்தை கொடுக்கிறது இல்லை. அப்ப இந்த விடயங்களை நான் கவனம் செலுத்திக் கொள்ளணும். அதே நேரம் மிக முக்கியமாக இறுதியாக இந்த விடயத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். நாங்க ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில், இப்போ ஒருத்தருக்கு ஜக்காத் கடமையாவிட்டால் இந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய நேரத்துல குறிப்பாக எத்தனை கூட்டங்கள் எங்கட பகுதியில் இருக்குதோ அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில் அந்த ஜக்காத் பிரிக்கப்படும். அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது 8 கூட்டத்தார்கள், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன், இப்படி 8 கூட்டங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 8 கூட்டத்துல எங்கட நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க 5 கூட்டங்கள் இருக்கிறார்கள். ஃபகீர்கள், அதே போன்று மிஸ்கீன்கள், அதே போன்று கடனாளிகள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அதே போன்று 5வது கூட்டம் இப்னு சபீல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம். ஒருவருக்கு ஜக்காத் கடமையாகின்றது என்றால் அந்த ஏரியால எத்தனை கூட்டம் இருக்குதோ அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில சரிசமமாக பிரிக்கப்படும். 5 கூட்டம் இருக்குதா, 4 கூட்டம் இருக்குதா, அந்த கூட்டங்களுக்கு மத்தியில சரிசமமாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையும் இருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு குறைஞ்சது கொடுக்கப்படணும் என்று உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. பெரும்பாலும் ஒரு தனி நபர் அவருக்கு ஜக்காத் வரக்கூடிய நேரத்துல இப்படியாக செய்து கொள்றதுக்கு சாத்தியம் இல்லாட்டியும் அது கூட்டு ஜக்காத் முறையில் பைத்துல் ஜக்காத் அடிப்படையில் செய்யக்கூடிய நேரத்தில் அது மிகவும் சாத்தியமாக இருக்குது. ஏண்டா சிலர்கள் முன்னோக்கக்கூடிய பிரச்சனை என்னென்றால் அவர்களுக்கு சிறிய ஒரு அமௌண்ட் வரக்கூடிய நேரத்தில் இது முழுமையாக பிரித்து கொள்வது சிரமமாக இருக்கு. அல்லது ஒரு கூட்டத்தில் குறைஞ்சது 3 பேருக்கு கொடுக்கணும் என்றால் சிறிய ஒரு தொகை அவர்கிட்ட வருமா இருந்தால் அதில் எல்லாருக்கும் பிரித்து கொள்வது சிரமமாக இருக்கு. இந்த நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இத்துறையில் தேர்ச்சி பெற்ற மார்க்க அறிஞர்கள் இருப்பார்கள், அவர்களோட நாங்கள் ஆலோசனை பண்ணி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், அதை செஞ்சு கொள்ளணும். மிக முக்கியமா எங்களுக்கு தெரியும், இந்த ஜக்காத்தை நிறைவேற்ற நேரத்துல இந்த ஃபகீர் ஏழைகள், பரம ஏழைகள், ஃபகீர் மிஸ்கீன், அதே போன்று புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், அதே மாதிரி கடனாளிகள், இதுல எல்லாத்திலையும் மிச்சம் டீப்பான விடயங்கள் இருக்குது. கலந்துரையாடல்களுக்கு நாங்க எங்களுக்கு தேவைப்பட்ட விடயங்களை மார்க்க அறிஞர்களிடத்துல, ஆலிம்களிடத்துல நாங்கள் கட்டாயமாக கேட்டு படிச்சு கொள்வோம். உதாரணமாக நாங்கள் கடனாளிகளை பொறுத்தவரையில் ஒருத்தருக்கு கடன் இருக்குது, அவருடைய கடனை ஜக்காத்திலிருந்து நிறைவேற்றதா இருந்தால் எந்த முழுமையான அந்த ஜக்காத்தையும் அப்படி ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் கொடுத்து விட்டுறது இல்லை. ஃபக்கீருக்கு அல்லது மிஸ்கீனுக்கு மாத்திரம் இப்படியாக கொடுத்து விட்டுறது இல்லை. உலமாக்கள் தெளிவுபடுத்துறாங்க, அங்க எத்தனை கூட்டம் இருக்குது அத்தனை கூட்டங்களுக்கு மத்தியில அது சரிசமமாக பிரிக்கப்படணும் என்றதை தெளிவுபடுத்துறாங்க. இந்த விடயத்துல கட்டாயமாக நாங்க என்ன செய்யணும், கவனம் செலுத்தி கொள்வோம். அதே நேரத்துல சிலருக்கு சந்தேகம் வரலாம். உதாரணமாக சிறிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. ஏண்ட வியாபாரம் சின்ன ஒரு வியாபாரம் தானே, இதுல ஜக்காத் பார்க்க தேவையில்லையே என்று சிலர்கள் இருப்பாங்க. ஆனால் முழுமையாக நாங்க யோசிக்கணும். நாம் முன்னால சொன்ன அந்த 3 நிபந்தனைகள் இருக்குமாக இருந்தால் அவர்கள் முழுமையாக அந்த வியாபாரத்துல ஜக்காத் பார்க்கணும். வியாபார நோக்கம், அதுல அந்த பொருள் வாங்கப்பட்டிருக்கணும்,
2வது வருடம் பூர்த்தியாகிறது, 3வது நிசாப் அடைஞ்சிருக்கிறது. அது சிறிய வியாபாரமாக இருந்தாலும் அதில் அவங்களுக்கு என்ன செய்யுது, ஜகாத் கட்டாயமாக நிறைவேற்றும். அந்த வியாபார பொருள்ல உதாரணமா நான் சொன்ன ஸ்டாக் நாங்கள் எடுப்போம். இந்த ஸ்டாக் எடுக்கக்கூடிய நேரத்தில் நாங்க எப்படியான விலை அதுக்கு போடுறது என்ற விஷயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்தணும். சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா கெஸ் பண்ணி போடுவாங்க, இத்தனை ஸ்டாக் இருக்கும், அதுக்கு இவ்வளோன்னு ஒரு விலையை ஒரு கெஸ் பண்ணி என்ன செய்வாங்க, ஒரு குத்து மதிப்புல அது போட பார்ப்பாங்க. ஆனா மார்க்கம் அதுக்கு அனுமதி இல்லை. சரியாக தன்னிடத்துல எத்தனை இருக்குதோ அத்தனைக்கும் சரியான முறையில என்ன செய்யப்படணும், விலை நிர்ணயிக்கப்படணும். உலமாக்கள் சொல்றாங்க அந்த நேரத்துல அந்த பொருளுக்கு எவ்வளவு மார்க்கெட் வெலு இருக்குதோ அந்த விலையை அவர் பார்க்கும். அந்த பொருளை உடனே வித்து அவர் பணமாக்குறதா இருந்தால் எவ்வளவு வருமோ அவளை பார்க்கும். ஃபர்ஸ்ட் உதாரணமாக 50 ரூபாய்க்கு வாங்கிப்பார் ஒரு பொருளை, விற்பாரு அதை ஒரு 70 ரூபாய்க்கு. அந்த நேரத்தில் அதை பணமாக நான் மாத்துறதாக இருந்தால் சில வேளை ஒரு 60 ரூபாய்க்கு எனக்கு என்ன செய்யலாம், மாத்தலாம் என்றால் அந்த விலையை அவர் என்ன செய்யும், போடணும் என்றதை உலமாக்கள் என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இந்த விடயங்கள் கட்டாயமாக ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்தணும். மிக முக்கியமாக இது சுருக்கமாக இந்த விடயங்களை தங்கம், வெள்ளி, பணம், அதே போல வியாபார பொருட்கள்ல நாங்க ஜகாத்தை நிறைவேற்றதுக்கு சுருக்கமான ஒரு தெளிவு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. இதுல மேலதிகமான பல விளக்கங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தான் சம்பந்தப்படக்கூடிய அந்த விடயத்துல, என்னுடைய கேஷ்ல அல்லது என்ன தங்கத்துல, வெள்ளியில, அதே போல என்ன வியாபாரத்துல நான் எப்படி ஜகாத்தை நிறைவேற்றும் என்றதை கட்டாயமாக உலமாக்கள் இடத்துல ஆலோசனை பண்ணி அவர்கள் வழிகாட்டக்கூடிய அந்த அடிப்படையில எங்களோட ஜகாத்துக்களை நாங்கள் என்ன செய்யறது, நிறைவேற்றத்துக்கு நாங்கள் எல்லாரும் முயற்சி பண்றோம். அந்த அடிப்படையில என்ன விடயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோமோ கதைச்சோமோ அல்லாஹு தாலா எங்களுக்கு அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஏதாவது விடயங்கள் தெளிவு கேட்க இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை தெளிவுகள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.